நீ எதுக்கு ஆளை கூப்பிடுற? பாப்பா நீ அங்க நின்று பப்பி இப்போ நான் உடைக்காங்க ஒரு நாளும் வர இதெல்லாம் தேவையில்ல, நம்ம பேச முடியும். எனக்கு ரோடு பொறுத்தவரை பிரச்சனை இல்லைண்ணா. உங்க வீட்டுக்கு போடனா சொல்லிடுங்க, எங்க நாங்கள் போட்டுக்கிட்டோம் அதை பேசுங்க. நீங்கள் சொல்லுங்க அவங்ககிட்ட. நீ ஓரமாக நின்று நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம்ல, அங்கே நின்று பேசுகிறேன். வேற எதுக்கு சொல்லிட்டேன் மேடம், ரூல்ஸ் படி இதை தட்டி அள்ளிட்டு போட சொல்லுங்க. ஏன்னா நிறைய வீட்டில் உள்ளே தண்ணி போய் நின்றுக்கிடுது. அவர் இப்போ ஒரு பல்ல வீடு கிடக்க வச்சுருங்களேன், இந்த ரோடு மட்டும் அந்த ரோடு மட்டும் வைத்துவாங்க கண்டிப்பாக. அவங்களுடைய ரோடு இருக்குது வாங்க பாருங்கள். அப்படிங்கும்போது இதுக்கு உள்ளெல்லாம் தண்ணி போயிடும். அதை யார் வெளியே பற்றுவா? இதே மட்டத்துக்கு போயிட்டால் தண்ணி வெளியே போயிடும். தம்பி இதே மட்டும் தான் போட போகுது, வேற எல்லாம் மாத்த போடல. வேற சைடு அப்ப இத உடைச்சு அல்லணும்னே. இத போடும்போது ஒன்றடி உயரம் கொடும்னே. நீ சொல்லிட்டு பேரோனே. நீ வா வீடு உயரத்துல இருக்கும், தப்பிச்சிடுவ. என் வீடு கீழ தான் இருக்குங்க பாருங்க, பாத்துங்க. எங்க வீடு உயரத்துல இருக்கும்னே. உங்களுக்கு அங்க போடலாம் விட்டுரு, எங்களுக்கு இவ்வளவு போடாங்க போடுங்க அனுமதி சொல்லுறீ. எங்களுக்கு போட சொல்லுது. ஏன் போட்டா ஒழுங்கா பண்ணலானே. நாங்க போடுறதே உன் வீட்டுக்கு போடவே நாங்க எங்க தேவை இல்ல. எனக்கு இங்க பாரு, இங்க பாரு. நான் வா வீட்டுக்கு போடணும்னு சொல்லல. வா வீட்டுக்கு போடணும்னு சொல்லனா நீ அங்க பேசி போட்டுக்கோ. சம்பந்தமா பேசிக்கிறேன். நாம எங்க இது வரை போட. வா வீட்டுக்கு போடணும்னா நீ பஞ்சாயத்துல சொல்லி போட்டுக்கோனே. நான் ஏன் வீட்டுக்கு தான் போடண்டாங்க. சரி அங்க பாத்து போ. சரியா மேடம்? நான் உடைச்சு போடணும் தான் சொல்லுது. உடைச்சு போட்டா நீட்டா வேற ஏரியா அங்க இருக்கு மேடம். எங்க வீட்டு பக்கம் நைட்டா போட்டாங்க. இங்க பேச வப்பா ரைட் விட்டுரு. எங்க தெருக்கு போறதுக்கு மட்டும் சொல்லிட்டு போனி. எங்க தெருக்கு இவ்வளவு நான் போட்டுட்டேன். அப்படிலாம் சொல்ல முடியாதே. உன் தெருக்கு நீ என்ன போட? உன் தெருக்குலாம் நீ சொல்ல முடியாதே. அவ என்னல எல்லாருக்கும் தான் சொல்லுது. இந்த முக்கவே எல்லாருக்கும் தான சொல்லுது. இந்த முக்கவே போடுங்க மேடம். நீங்க முக்கங்க மேம். அதுக்கு மேல நீங்க போட்டாலும் போடணும் போங்க. எங்க தெருக்கு இதல போடுங்க நீங்க. உங்களுக்கு நான் பாட்டி ரைட் வேணால போங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவ்வளவு தண்ணி நிக்கி வடகோர் தெரு போடுறாங்க. ஏற்கனவே அவ்வளவு கேளுப்பா. இது அவ்வளத்தையும் உடைச்சுலாம் எடுக்க முடியாது. ஏற்கனவே பாதி போய் தான் கிடக்கு. இது மேல தான் நம்ம வந்து போட முடியுமே தவிர நல்ல கொத்துனா தான மேடம் நிக்கும். சும்மா கொத்திட்டு போட்டா எப்படி மேடம் ரோட் நிக்கும்? அது வந்து பாயிண்டிங் பண்ணிட்டு நாங்க போட சொல்லிடுறோம். ட்ரில் பண்ணி நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ட்ரில் பண்ணி போட்டுட்டு எடுக்கும். அவ்வளோத்தையும் அப்போ நாளை பின்ன தண்ணி நிற்கலன்னா நான் உங்கள்கிட்ட தான் வருவோம். தண்ணி எங்கேயும் கிடந்தேனா தண்ணி போட்டு சரியா போட்ட இடத்துல அந்த தெருல இவ்வளோ தண்ணி கிடக்கு. நீங்க அதுக்கு வாரண்டி கொடுக்கன்னா சொல்லுங்க. மேடம் இப்போ வாராரு ஏடி வாராரு வந்து பேசட்டு வந்துட்டு எங்க தெரு மட்டும் போடுங்க மேடம். நீங்க அந்த தெரு போட்டாங்க போடுறாங்க போறாங்க. வாராங்க சார் வராங்க. எல்லாம் பீடி ஓட்ட போய் சப்போர்ட் இருக்காது. அந்த ஆளுங்க கையை கடை ஓட்டு போடணும். பாருங்க மேடம், போட்ட ரோடு தான். எங்க திருவள்ளுவர் தெரு லாஸ்ட் வீடு என் வீடு. இப்போ போட்ட ரோடு தான். நான் மழை காலம் 3 மாசம் தண்ணிக்குள்ள தான் போறோம். தண்ணிக்குள்ள தான். அது உள்ள சொல்லி பாக்க கேட்க மாட்டாங்க. தண்ணி ஆட்ட தண்ணி அவன் வீட்டுல இருந்து வெளிய போகான். யார் தண்ணினாலும் சரி வீட்டு தண்ணி வெளிய வந்தாலும் தண்ணி இல்லாம போணும். அதான் ரோடு போடுறது. ரோடு போடுறது. அப்ப அவங்க வராது. அது புரியல. ஏன்னா வீட்டு தண்ணி வெளிய வந்தாலும் கூட போணும்னா தண்ணி இல்ல. எங்க வீட்டு தண்ணி வெளியா வருது. மழை பெஞ்ச தண்ணி 3 மாசம் மழை பெய்யுது. எவ்வளவு மாவுளி இது சிமெண்ட் ரோடு தான். வேற ஒரு ரோடு இல்ல. பக்கத்துல நீங்க தான் அனுசரிச்சுக்கணும். பஞ்சாயத்து எல்லாம் தீக்க முடியாது. வேற எதுக்கு நம்ம தேர்ந்தெடுத்தோம்? அத கரெக்ட்டா நம்ம நீட்டா போடணும்லானே. அது தண்ணி வேண்டே வெல்ல கவுண்டா. இல்ல இல்ல ஏனே மழை பெஞ்ச தண்ணினாலும் சவுதிக்கு போடலானே. ஏனே போடல தண்ணி வேண்டே இவங்க சண்டை நிக்கீங்க. எங்கட்டலாம் ஒரு ஆளும் சண்டை நிக்காது. எங்கட்டலாம் ஒரு ஆளும் சண்டை நிக்காது. நீங்க கவலைப்படாங்க. பிரச்சனை தீர்ப்பாங்க. இதுல நேரே வடக்கு மேடம். இந்த தெருல அம்மங்க இருக்கலாம். நேரே வடக்கு போய். எங்க தெரியும். மழை பெஞ்ச நேரம் வந்து பாருங்க மேடம். 3 மாசம் குறஞ்சு நடக்க முடியாது. இல்ல அவ்வளவு பூச்சி எல்லாரையும் அதுல பாவு கொஞ்சம் தெரியாது. அன்னைக்கு நீ கேட்காம போட்டாங்க. ஏன் ரோட் வந்து ஒழுங்கா போட சொல்லுங்க. போடாம மடிக்க கூடாது. வேண்டாம்.
மழை பெஞ்சிட்டுலாம் இது வர சவுதியோட வர மழை பெய்யும்போது 10 வீட்டுக்குள்ள தண்ணி போயிட்டு அதே நிவாரணத்துக்கும் நீங்க தான் வந்து நிப்பிய தண்ணி வீட்டுக்குள்ள உள்ள போயிட்டு மழை பெஞ்ச தண்ணி போயிட்டுன்னு போடும்போது ஒழுங்கா போட்டா இது இருக்கு ஏன்னா போறதோட ஒழுங்கா போட்டா பிரச்சனையே கிடையாது. நான் உண்டான ரூல்ஸ் படி போடுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அடி 1.5 அடி உயர்ந்துன்னு அப்படின்னா நம்மளுக்கு வடக்க பள்ளம் தான். கரெக்டா போடுங்க. ஏன்னா உங்க தெருக்கு நான் சொல்லுவேன், நான் உங்க தெருக்கு போடணும் சொல்லல, பொதுவா அங்க வர போடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா என் ரோட போட்டுட்டு அதுக்கு தான் சண்டை போட்டு வந்தேன். எடுவா மாட்டேன். ஆனால் என் ரோட்டை போட்டு நீ போடுனேன். வீட்டுக்குள்ள தண்ணி அது நீங்க பேசி போட வச்சுடுங்க. இது வார 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 இந்த மத்தியில் உடஞ்சி கிடக்கலாம். இதை மட்டும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு முக்காலை மட்டும் பலகை அடித்து போட்டு முடிச்சு விடுங்க. அதான் மேடம் இதுக்கெல்லாம் இங்கே பழைய சொல்லிடுச்சு தண்ணி அங்கே போகிற அளவுக்கு. முக்கால்னா உயராது. ஆமாம் மேடம் 2 பேருக்கு முக்கால் மாதிரி 2 பக்கமும் பலகை அடித்து வாய்க்கால் போட்டு முடிங்க. உயரம் 10 பாயிண்ட் ஏடி வரேன். ஆ